தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலைக்கு எப்போது விடிவு காலம்? எட்டயபுரம் அருகே அடிக்கடி ஏற்படும் வாகன விபத்துக்கள். தூத்துக்குடி புதூர் பாண்டியபுரம் சுங்கச்சாவடியின் பராமரிப்பின் கீழ் இருந்து வரும் இந்த தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையானது மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக போக்குவரத்திற்கு முற்றிலும் லாயக்கற்ற நிலையில் தொடர்ந்து இருந்து வருவதாகவும், இதன் காரணமாகவே இந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் 100க்கும் அதிகமான வாகன விபத்துகளில் ஏராளமானோர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் என்று பல்வேறு புகார்கள் தொடர்ச்சியாக வந்ததை அடுத்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த புதூர் பாண்டியபுரம் சுங்கச்சாவடிக்கு 400 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததோடு சாலையை நல்ல முறையில் சீரமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. ஆனால் நீதிமன்ற உத்தரவையும் பொருட்படுத்தாமல் சுங்கச்சாவடியின் சார்பில் எந்த ஒரு சீரமைப்பு பணியும் நடைபெறாததால் தற்போது வரை இந்த மிக முக்கியமான தேசிய நெடுஞ்சாலை கிராம சாலையை விட குண்டும் குழியுமாக சிதிலமடைந்த நிலையில் மோசமாகவே காணப்படுகின்றது. இது தவிர கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் மதுரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் 4 மாதங்களுக்குள் இந்த தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்க வேண்டும் என்று இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்ட இயக்குநருக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் 207.72 கோடி ரூபாய் செலவில் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் 128.065 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால இடைவெளியில் புதுப்பிப்பதற்கான ஏலம் விடப்பட்டது. ஆனால் தற்போது வரை எந்தவித பணிகளும் மேற்கொள்ளப்படாமல் மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவையும் மதிக்காமல் இந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அதீத அலட்சியமாக செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே சாலையில் நாள்தோறும் கடந்து செல்லும் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டுநர்கள் மற்றும் அதில் பயணிக்கும் மக்களின் பாதுகாப்பு கருதி நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி போர்க்கால அடிப்படையில் விரைந்து செயல்பட்டு இந்த தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையை சீரமைத்து பொதுமக்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பது இச்சாலையை கடந்து செல்லும் அனைவரது கோரிக்கையாக உள்ளது. முத்தலாபுரம் பாலம் காப்பாற்றி இந்த நெடுஞ்சாலையில் போகிற வாகனங்கள் அதிகமாக இருக்கிறதுனால எட்டயபுரத்திலிருந்து காப்பாற்றி வரைக்குமே உள்ள ரோடுகளுக்கு குண்டும் குழியுமா இருக்குது. இது இன்னைக்கு நேற்று இல்லை, ஒரு 6 மாதமாக 7 மாதமாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க ரோடு போடுவாங்கன்னு பார்த்தா இப்போ தனியார்கிட்ட இருந்து நெடுஞ்சாலைத்துறை வாங்கிட்டாங்க. வாங்கியும் 6-7 மாதம் ஆச்சு, இன்ன வரைக்கும் ரோடு போடலை. இதனால என்ன ஆகுதுன்னா நிறைய விபத்துகள் ஏற்படுது. இப்போ கடந்த 2 மாசத்துல மட்டும் ஒரு 6 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. அவ்வளவு குண்டும் குழியுமா இருக்கு. இந்த ரோட்ல முழுக்க தூத்துக்குடி ஹார்பர்ல இருந்து ஏகப்பட்ட கனரக வாகனம் போயிடுச்சு. இதை நெடுஞ்சாலைத்துறை பார்த்து தயவு செஞ்சு இந்த ரோட்டை சீரமைக்கணும். இதனால ஏகப்பட்ட விபத்துகள் நடக்குது. காவலர்கள் அனைத்து இடத்தையும் பாதுகாப்பு தக்க நடவடிக்கைகளுக்காக கேட்டு மாதிரி வச்சிருக்காங்க. அது ஒரு பாதுகாப்பு தான். இருந்தாலும் ரோடு சரியில்லையே. ரோடு நல்லா இருந்தால் தானே உங்களுக்கு வாகனங்கள் பிரச்சனை எல்லாம் போக முடியும். ஏகப்பட்ட குண்டுங்குழியுமா இருந்தால் என்ன ஆகும்? நிறைய விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. இதை தயவு செய்து நெடுஞ்சாலைத்துறை கவனத்துக்கு கொண்டு போய் தயவு செய்து ரோட்டை போட்டு பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் வாகன விபத்துக்களை குறைக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் சார்பாகவே கேட்டுக்கொள்கிறேன்.